வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இலங்கையில் டாலர் விற்பனை செய்யும் கருப்பு சந்தையாக மாறியிருக்கும் வங்கிகள். இலங்கையில் டாலர் விற்பனை செய்யும் கருப்பு சந்தையாக வணிக வங்கிகள் மாற்றம் பெற்றிருப்பதாக பல தரப்பினரால் குற்றம் சுமத்தப்படுகின்றன. வர்த்தக வங்கிகள் கொள்வனவு செய்வதற்கு நிர்ணயிக்கும் விலைக்கும் தற்பொழுது மதிப்பிழந்து வரும் அமெரிக்க டாலரை விற்பதற்கும் விதிக்கப்படும் விலைக்கும் இடையில் இடைவெளிகள் பாரியளவு அதிகரித்து வருகின்றன. இதனால் வர்த்தக வங்கிகளால் டாலர்களை வாங்குவோர் பெரும் சிரமத்துக்கு முகம் கொடுக்கின்றனர். சில வர்த்தக வங்கிகள் வெளிநாட்டு நாணயமற்ற விகிதங்களுக்கு அமைய ஒரு டாலரின் கொள்வனவு விலை 292 ரூபாய், விற்பனை விலை 303 ரூபாவாக இருக்கிறது. இதனால் வணிக வங்கிகளுக்கு டாலர்களை வாங்கும் போது வாடிக்கையாளரிடமிருந்து 2% தரகு பணம் வசூலிக்கின்றனர். அதன் அடிப்படையில் வங்கிகளுக்கு பணம் அனுப்பும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணத்தை வாங்கும் பிற வாடிக்கையாளர்கள் டாலர்களை வாங்கி விற்பதன் மூலம் வணிக வங்கிகள் நியாயமற்ற முறையில் அதிக லாபம் ஈட்டுவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. இலங்கையில் இளம் மனைவியின் கொடூர செயல். சினிமா பாணியில் கணவன் கொலை. குர்நாகலில் கணவனை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கணவனை கொலை செய்துவிட்டு இரவில் சடலத்தை தோளில் சுமந்து சென்று மேல்கிரிப ஏரியில் வீசியதாக மனைவி மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. மேல்கிரிப பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய உதயகுமார் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்தார். சந்தேக நபரான மனைவி கணவரின் கழுத்தை நெரித்து சடலத்தை தோளில் சுமந்த 150 மீட்டர் தூரம் வரை சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வருகிறது. சந்தேகத்தின் பேரில் 33 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2வது நாளாக பரிமாறப்பட்ட முள்ளியவாய்க்கால் கஞ்சி. தமிழ் மக்கள் 2009ஆம் ஆண்டு கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட தமிழின படுகொலை வாரமே மே மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் மே மாதம் 18ஆம் தேதி வரை வடகிழக்கு உட்பட தமிழர் வாழும் பிரதேசமெங்கும் உணர்வுபூர்வமாக நினைவுகூரப்படுகின்றன. இறுதி யுத்தத்தில் காலத்தில் திட்டமிட்ட தாக்குதல்கள், பொருளாதார தடைகள், மக்களுக்கு உணவு மருந்து என்று எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை. அந்த நேரத்தில் மக்களின் உயிர்காக்க பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய உப்பு கஞ்சியே பலரின் உயிர்காக்கும் உணவாக மாறியிருந்தது. இந்த வரலாற்று உண்மைகளை உலகுக்கு சொல்லவும், எதிர்கால சந்ததிக்கு இந்த வரலாறுகளை எடுத்துச் சொல்லவும் இந்த தமிழின படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது தமிழர் தாயக பகுதியங்கம். அந்த வகையில் தமிழின படுகொலை வாரத்தின் 2வது நாள் இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளியவளை ஐயனார் குடியிருப்பு பகுதியில் முள்ளியவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறப்பட்டது. ஐயனார் குடியிருப்பு இளைஞர் விளையாட்டுக் கழக ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாற நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இதன்போது அரசியல் பிரதிகள், பொதுமக்கள் பிரதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், வர்த்தகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு முள்ளியவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். முள்ளியவாய்க்கால் நினைவேந்தல் வாரமானது இடம்பெற்று வரும் நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளியவாய்க்கால் கஞ்சி விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கஞ்சி பரிமாற நிகழ்வானது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞானபீட நுழைவாயில் இடம்பெற்றிருந்தது. சாவகச்சேரியிலும் கஞ்சி விநியோகம். தென்மராட்சி இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் சாவகச்சேரி பேருந்து நிலையத்தின் அண்மையில் சிவன் ஆலயத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் இடம்பெற்றிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரநாதன் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்ட விடயம் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் முள்ளியவாய்க்கால் கஞ்சி பகிர்வும் கைது விவகாரம் கண்டனம் வெளியிட்டிருக்கும் அருட்தந்தை சக்திவேல். திருகோணமலை சம்பூர் பகுதியில் முள்ளியவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கிய நிகழ்வு ஏற்பாட்டாளர்களை கைசெய்மை தொடர்பில் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை சக்திவேல் கண்டனங்களை வெளியிட்டுள்ளார். உப்பு கஞ்சி பகிர்வோடு முள்ளியவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பித்திருக்க கஞ்சி பகிர்வோடு முள்ளியவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பித்திருந்தது. சம்பூர் போலீசார் கஞ்சி பகிர்தலை தடுப்பதற்காக மூதூர் நீதிமன்றம் தடை உத்தரவை பெற்றிருப்பதோடு நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் என்று இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மக்கள் ஒன்று கூடுதல் மூலம் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக காரணம் சொல்கின்றார்கள். இது எந்த வகையில் நியாயம்? இது வைரஸ் காலம் அல்ல, சொற்றொடராகும். இதனை மீண்டும் நினைவேந்தலை தடுத்து நிறுத்த ஆயத்தமாகும் வகையில் கையில் எடுத்திருப்பது இறந்தவர்கள், கொல்லப்பட்டவர்கள் நினைவுகூரும் அடிப்படை உரிமை மறுக்கும் செயலாகும். சம்பூர் போலீசாரின் இத்தகைய அராஜக செயலை அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது. வீசா பண்டிகையின் போது அதே தொற்றுநோய் அபாயத்தை காரணம் காட்டி வீசா பண்டிகை நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தியிருந்தார்களா? முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி பகிர்வு காரணமாக இதுவரை கைது செய்யப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட உதவி செயலாளரும் பாடசாலை மாணவி உட்பட சமூக செயற்பாட்டாளர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டாம்.
இத்தகைய கைதுகளால் நீதியை தடுத்துவிட முடியாது என்பதை உறுதியாக கூறுகின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் நாம் முல்லைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியோடு விசேடமாக உரையாடியிருக்கின்றோம். இதற்கான சாதகமான பதில் தந்தால் மகிழ்ச்சியே. இவ்வாறு போலீஸ் நிலையத்தில் நடந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டு நிற்கின்றோம். உப்புக்கஞ்சி சுதந்திரமாக குடிக்க விடுகின்ற மக்களின் நீதி குரலை, அரசியல் குரலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 15வது ஆண்டிலாவது சர்வதேசத்தின் காதுகளுக்கு எட்டிவிட வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும் என்று அருட்தந்தை சக்திவேல் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். ருமேனியாவில் வேலைவாய்ப்பு செல்வதாக குறிப்பிட்டு 7 தொடக்கம் 10 லட்சம் ரூபாய் பணம் செலுத்திய 128 பேர் நிற்கதே. ருமேனியாவில் வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்ட நீர்கொழும்பு பகுதியில் இயங்கி வரும் வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்றின் முன்பாக பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது. 128 இளைஞர்கள் தலா 7 தொடக்கம் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்து ஏமாந்திருக்கின்றார்கள். வேலைவாய்ப்புக்காக பணம் செலுத்தியதாக சொல்லப்படுகின்றது. இவர்கள் அனைவரும் வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்துக்கு முன்பாக ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். நான் வத்துவையிலிருந்து வந்தேன், ருமேனியா செல்வதற்காக 7,45,000 ரூபாய் காசு கொடுத்திருக்கின்றேன். இதுபோன்று 120 பேர் இங்கு வந்துள்ளனர். நேர்முகத்தேர்வுக்கான திகதிகள் வழங்கப்பட்ட நிலையில் இன்று அழைத்து அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதாக கூறியிருக்கின்றார். இதனிடத்தில் பாரிய மோசடியில் ஈடுபட்ட முகவர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. நசீர் அகமட்டன் நியமனத்துக்கு பிக்குகள் போர்க்கொடி டனிலுக்கு சென்ற கடிதம் அரசாங்கம் என்ன செய்ய போகின்றதாம்? வெற்றிடமாக இருக்கும் வடமேல் மாகாண சபை ஆளுநர் பதவிக்கு முன்னாள் அமைச்சரான நசீர் அகமட் நியமிக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து அரசாங்கத்தில் இந்த தீர்மானத்தை வடமேல் மாகாண சபை நீக்க பிக்குகள் ஒன்றியம் எதிர்த்து பல கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். அத்தோடு வடமேல் மாகாண சபை 3 பிக்குகள் ஒன்றியத்தின் தீரர்கள் குழு ஒன்று வடமேல் மாகாண ஆளுநரின் செயலாளர் இந்திகா மற்றும் வடமேல் பிரதான செயலாளர் ஆகியோர் ஒன்றிணைந்து ஜனாதிபதிக்கு தமது எதிர்ப்பினை காட்டும் விதமாக கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர். குறிப்பிட்ட மகஜரை ஜனாதிபதி விக்ரமசிங்கவிடம் கையளிக்குமாறும் தீரர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த நிகழ்வில் குருநாகல் மாவட்ட புத்தசாசன பாதுகாப்பு சபையின் பிரதான செயலாளர் உட்பட ஒரு குழுவினர் ஒன்றிணைந்து ஒரு சிறிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை கூட மேற்கொண்டிருந்தனர். எமது நாட்டின் மிகவும் முக்கிய பௌத்த மரபுகளுக்கும் வடமேல் மாகாணம் சொந்தமாக இருக்கின்றது. இவ்வாறான பௌத்த மரபுகளுக்கு முக்கியத்துவம் பெற்றுள்ள வடமேல் மாகாணத்தின் முக்கிய அரசு பதவி ஒன்றுக்கு பௌத்தர் அல்லாத வேறு மதத்தவர் ஒருவரை ஜனாதிபதி நியமித்திருப்பதை நாம் வன்மையாக எதிர்க்கின்றோம். வடமேல் மாகாண ஆளுநர் பதவிக்கு வடமேல் மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவரே அல்லது வடமேல் மாகாணத்துக்கு வெளியில் தகுதியான ஒருவரோ நியமிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். பௌத்த வரலாற்றுக்கு உரிமை கோரும் வடமேல் மாகாணத்தின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கும் பௌத்த தலைவர் ஒருவரே அங்கு ஆளுநராக கடமை புரிய வேண்டாம். பௌத்தர் அல்லாத ஒருவர் வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பதனால் அங்கு பல பிரச்சினைகள் உருவாக காரணமாக அமையக்கூடாது. இதனால் வடமேல் மாகாணத்தின் பிரச்சினையை உருவாக்காமல் இருப்பதற்கு அங்கு தகுதியான ஒருவரை ஆளுநருக்கு நியமிக்கும்படி அரசாங்கத்தை கோரி நிற்கின்றோம். விபத்தில் 2 இளம் தந்தைமார் உயிரிழப்பு. அனுராதபுரத்திலிருந்து கண்டு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் தம்புளையிலிருந்து கெக்கிராவ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நிர்மோதி இந்த விபத்து இடம்பெற்றிருந்ததாம். கண்டு நோக்கி பயணித்த சிறிய ரக லொரியை முந்திச் செல்ல முற்பட்ட போது கண்டு நோக்கி பயணித்த பேருந்து எதிரே வந்த மோட்டார் சைக்கிளின் மீது மோதியிருக்கிறதாம். இந்த விபத்தின் போது பேருந்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் பேருந்தின் அடியில் சிக்கி சுமார் 20 மீட்டர் தூரம் முன்னோக்கி இழுத்துச் செல்லப்பட்டதாம். இந்த விபத்தின் போது பேருந்தில் சுமார் 40 பயணிகள் இருந்துள்ளனர். அவர்கள் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இந்த விபத்துக்குள்ளான லொரியின் சாரதியும் மற்றொரு நபரும் பயணித்துள்ளதாகவும் அவருக்கு விபத்தில் காயமடையவில்லை என்றாம். லொரி பாரியளவில் சேதமடைந்திருக்கிறது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 இளைஞர்கள் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியில் ஏற்றி அந்த பகுதி தம்புள்ளை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்திருக்கிறார். தம்புள்ளை பிரதேசத்தில் வசிக்கும் 31 வயதுடைய நபரும் கண்டே பிரதேசத்தில் வசிக்கும் 28 வயதுடைய ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் திருமணமாகி 2 பிள்ளைகளின் தந்தை, மற்ற இளைஞருக்கு 1 மாத குழந்தையும் இருக்கிறது. இந்த விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விபத்து உயிரிழந்த 20 சடலங்களும் தம்புள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பேருந்தின் சாரதி கெக்கிராவ பதில் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான முடிவுகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எந்த கொம்பனாலும் தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது வியலேந்திரன் பகிரங்கம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போன தமிழீழத்தை எந்த கொம்பனாலும் இனி பெற்றுக் கொடுக்க முடியாது என்று இராஜாங்க அமைச்சர் வியலேந்திரன் அறிவிக்கின்றார். மட்டக்களப்பு செங்கலடி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்ட கட்டிடத் தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்றிருந்தது.
இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது இலங்கையின் அரசியல் வகைகளில் ஒன்றான எதிர்ப்பு அரசியலுக்கான காலம் 2009 முள்ளிவாய்க்காலுடன் நிறைவுக்கு வந்துவிட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போன தமிழீழத்தை நீ எந்த கொம்பனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. பல்வேறு ஆண்டுகளாகவும் பல்வேறு தசாப்தங்களாகவும் தமிழர்கள் எதிர்ப்பு அரசியல் செய்து வருவதனால் ஏற்பட்ட நன்மை தீமைகள் கணக்கிட்டு பார்த்தால் தமிழர்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்னவென்று தெரியும். என்னை பொறுத்தவரை தமிழர்களுக்கு தற்பொழுது தேவை ராஜதந்திர அரசியலே ஆகும் என்றும் அதனை தான் செய்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் வியாழனேந்திரன். இலங்கை இந்திய பயணிகள் கப்பல் சேவை குறித்து வெளியான விசேட தகவல். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஆரம்பமாக இருந்த கப்பல் சேவை ஒத்திவைக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்கும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் 13ஆம் தேதி தொடக்கம் மீண்டும் ஆரம்பமாக இருந்த கப்பல் சேவை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுகிறது. இந்த நிலையில் போக்குவரத்துக்காக முன்பதிவு செய்த பயணிகள் பயண திகதியை மாற்றிக்கொள்ள முடியும் என்றும் கட்டணத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. நாகப்பட்டினத்துக்கு வரவேண்டிய பயணிகள் கப்பல் தாமதமானமே மற்றும் தவிர்க்க முடியாத சில சட்டரீதியான அனுமதிகள் காரணமாக இவ்வாறு கப்பல் சேவைகள் ஒத்திவைக்கப்படுவதாக கப்பல் சேவை முன்னெடுக்கும் நிறுவனம் அறிவிக்கின்றது. சீனாவுடன் பல பில்லியன் டாலர் முதலீடுகளில் கையெழுத்திடும் இலங்கை. சீனாவின் ஸ்ரீனபெக் நிறுவனத்தினால் நிர்மிக்கப்படும் சுத்திகரிப்பு நிலையத்தின் உதவியுடன் 2024ஆம் ஆண்டில் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வெளிநாட்டு நேரடி முதலீட்டு ஒப்பந்தத்தில் இலங்கை சீனாவுடன் கச்சாத்திட எதிர்பார்த்திருப்பதாக முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம அறிவிக்கின்றார். 2024ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டில் அதை இரட்டிப்பாக்க முடியும் என்றும் ஆண்டின் இறுதியில் இது 3 மடங்காக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார். இந்தியாவின் அதானி குழுமத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்துக்கான மீள்கொள்முதல் ஒப்பந்தம் அமைச்சரவையினால் இந்த வாரம் 800 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் அங்கீகரிக்கப்பட்டது. சீனாவின் ஸ்ரீனபெக் குழுவினால் அம்பாந்தோட்டையில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் முதல் கட்ட முதலீடு 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். எனினும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையத்தில் 3ஆம் கட்ட முதலீடு 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிடுகின்றார். 2024ஆம் ஆண்டில் ஐக்கிய ராச்சியம், கனடா, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகளிலிருந்து முதலீடுகள் கொண்டுவர இலங்கை முதலீட்டு சபை முயற்சித்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றார். பொது சுகாதார பரிசோதனைகள் என்று கூறி நகை, பணம் கொள்ளை 3 பேர் கைது. பொது சுகாதார பரிசோதனை என்று கூறி நகை மற்றும் பணம் உட்பட பொருட்களை கொள்ளையிட்டதாக கூறப்படும் 3 பிரதான சந்தேக நபர்களை கட்டுநாயக்கா போலீசார் கைது செய்துள்ளனர். பெண் ஒருவரை ஏமாற்றி கடத்தி சென்று நகை பணத்தை கொள்ளையிட்டதாகவும் கட்டுநாயக்கா போலீஸ் நிலையத்தில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பிரதான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மருதானை, தெமட்டகொட, கொழும்பு 8 பகுதிகளைச் சேர்ந்த 38, 47 மற்றும் 70 வயதுடைய 3 நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 3 பேரும் இது முதல் தடவையல்ல, நீண்ட காலமாக இந்த கொள்ளை கும்பல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். இவர்கள் 3 பொது சுகாதார பசு என்று கூறி பல்வேறு நபர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து நகை, பணம் உட்பட பொருட்களை கொள்ளையிட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 3 காதணிகள், ஒரு மோதிரம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இதுவரை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்கா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி.